ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தேவைக்களவான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும். அதுக்காக பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூடு ரெண்டுமே கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு முழுசாக எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இது கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழத்தை இதில் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறேன். நான் இப்போ வெஜ் குருமாவுக்கு நிறைய காய்கறிகள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வதங்கின உடனே அந்த காய்கறி எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெஜ் குருமாவுக்கு. இப்படி நம்ம ஒவ்வொரு காய்கறியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாஸை இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தேவைக்களவான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதில் கரம் மசாலா பொடி போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அதையும் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.